குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது வாழ்க்கையில் உண்மையான பாசமும் அன்பு வச்சுருக்கவங்களுக்கு தான் எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வருது, அதெல்லாம் எப்படி சமாளித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே நிறைய பேர் பாசமாகவும் இருப்பாங்க, வேஷம் போடுறவங்களாகவும் இருப்பாங்க. அந்த பாசமாக இருக்கவங்க கூடவே இருந்தால் வாழ்க்கை ஸ்மூத்தாக நல்லா போயிடும். இந்த வேஷம் போடுறவங்க கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையேவும் மாறி போயிடுங்க, நிம்மதியே இருக்காது. அந்த பேசி போடுறவங்கள எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே நடிக்க தெரியாது. சரிங்களா? அவங்க அப்படியே பழகினால நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையும் நடித்து பழக தெரியாது. அவங்களையும் நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது. நம்ம உண்மையாக இருக்கனால நம்ம கூட பழகிறவங்களும் உண்மையாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதாவது அதனால் நம்மளுக்கும் நடிக்க தெரியாது, நடிக்கிறவங்களையும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. எப்போதுமே பிரச்சனை இருக்குதுன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? பிரச்சனை வருது அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா, நீ மற்றவங்களுடன் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே வருது. அதுக்காக நம்ம வாழணும்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும். அதனால நீயாயிரு. உன்னோட வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நீ வாழாத. உன்னோட சந்தோஷம் இப்படி போனால் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா அதை நினச்சி எந்த வழியில் போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமோ அதை மட்டும் பார்த்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். சரிங்களா? எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அது எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நம்ம நடக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை. அப்படி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை அவங்களோட போக்கில் போயிடும். சரிங்களா? நம்ம வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் இருக்கணும். அவங்க சொல்கிற பேச்சை எப்பயுமே கேட்கக்கூடாது. சரி, பேசம் போடுறாங்க அப்படின்னா அதனால ஏற்ப வழி ரொம்ப கொடுமையானதுங்க. நம்ம பழகிறவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நம்மளும் நல்லவங்களாக தான் இருப்போம். பழகிறவங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா நம்மளும் அவங்களோட பழக்கங்க தான் வரும். அதனால என்ன பண்ணீங்க, நீங்களாக இருக்கணும். சரிங்களா? அதாவது நேரத்துக்கு தகுந்த போல் வேஷம் போடுறவங்க இருக்காங்கன்னா நம்மளும் அப்படியே தான். அவங்க எப்படி வேஷம் போட்டு நடித்து பழகுறாங்களோ அவங்க கூட இருந்தோம்னா நம்மளுக்கும் அந்த பழக்கம் தான் வரும். அதனால் இப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கிறதா ரொம்ப நல்லது. சரிங்களா? எப்பயுமே நல்லவங்களாக இருக்கணும், உண்மையாக நேர்மையாக இருக்கவங்க கூட நம்ம பழகினோம்னா நம்மளுக்கும் அந்த பழக்கம் வரும். அதனால நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சரிங்களா? மற்றவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நம்மளாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்போதுமே யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. சரிங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் யாருக்காவது துரோகம் பண்ணிட்டோம்னா அந்த பாவம் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்மளோட குழந்தைகளை பாதிக்கும், அவங்களோட குழந்தைகளை பாதிக்கும், இப்படி நம்மளோட வாரிசுகளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பாவமும் அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது, எந்த ஒரு துரோகமும் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. சரிங்களா? அதை விட பாவம் வேறு எதுவுமே இருக்காது. எல்லாருக்கிட்டையும் நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது அதனால ஏற்படுற வலி யாராலும் தாங்க முடியாது. அதை விட கொடுமையானது வேறு எதுவுமே இருக்காது. சரிங்களா? எல்லாருக்கிட்டையுமே லிமிட்டோடு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. லிமிட்டோடு இருந்தால் தான் அந்த உறவும் நீடிக்கும். சரிங்களா? நம்ம க்ளோஸாக இருந்துட்டு நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த உறவும் அப்படியே அத்துட்டு போயிடும். சரிங்களா? அதனால் நம்மளோட நிம்மதியும் போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, நெருக்கமாக யாருக்கிட்டையுமே பழகாதீங்க. லிமிட்டோடு இருந்தோம்னா நம்ம நிம்மதியும் இருக்கும், நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு உறவும் அத்து போகும். தாங்க முடியாத வழினா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளை விட்டுட்டு போகணும்னு நினச்சி போயிடுறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. அதை விட கொடுமையான வழி வேறு எதுவுமே இருக்காது. அடுத்து கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணுறது யாருன்னா, நம்ம அதிகமாக யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் யாராக இருந்தாலுமே அதை ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ அப்படி பண்ணுறதுனால நம்மளோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவ்வளவுதான் நம்ம தைரியமாக தன்னம்பிக்கையாக இருந்தாலுமே நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போகும்போது
ஏற்படுற வலி வந்து அதாவது மரணத்தை விட கொடுமையான. தைரியமாக இருந்தாலுமே நம்ம அழைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அது அந்த நம்ம வச்சிருக்க அன்பு தாங்க. நம்ம அன்பை பழகுறவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது அதனால் ஏற்படுற வழி இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த ஆயுதம். நம்மளோட வாழ்க்கை குறிப்பிட்ட நாள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்போ நம்ம பிறக்கிறோம் எப்போ இறக்குறோங்கிறது யாருக்குமே தெரியும். கடவுள் என்ன பண்ணி வச்சுருக்காரோ அதுபடி தான் நம்மளுக்கு நடக்கும். வாழ்கிற காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தான் சமாளிக்கணும், சரிங்களா. வாழ்கிறது கொஞ்ச நாளாக இருந்தாலும் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதாவது என்னென்னா கடலை விட பெருசாக இருக்குது, சரிங்களா. அந்த பிரச்சனைகளாக நம்ம சமாளித்து வெளியில் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனைகளை சமாளிக்கிறது கவனமாக நிதானமாக சமாளிக்கணும், சரிங்களா. கரெக்டாக நம்ம புரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும், சரிங்களா. நம்ம அனாதையாக இருந்தால் கூட ஏற்படக்கூடிய வழி வந்து கொஞ்சமாக தான் இருக்குங்க. ஆனால் எல்லா சொந்தமும் இருந்து அதனால் அனாதையாக வாழ்கிற மாதிரி இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொடுமையானது வேறு எதுவுமே இருக்காதுங்க. அதாவது கிடைக்காத அன்புக்காக நம்ம இயங்கவே கூடாது. அதாவது அவங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா போய் அதை நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்க அன்பை நினச்சி சந்தோஷப்படணும், சரிங்களா. உண்மையான அன்பு கிடைக்கிற பரிசு என்னன்னா பழியும் பாவம் தாங்க. நம்ம என்னதான் விழுந்து விழுந்து கவனிச்சு நம்ம அன்பாக பாசமாக இருந்தாலுமே கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பழியும் பாவம் மட்டும்தாங்க. அதனால நம்மளுக்கு கண்ணீரும் கவலையும் தான் அதிகமாகும். உண்மையான அன்பு இருந்தாலுமே தப்பாக புரிஞ்சுக்கிற காலம் இது. அதனால் நீங்கள் யாருக்கிட்ட உண்மையாக இருந்தாலும் லிமிட்டோடு வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுதான் நமக்கு நல்லது. உண்மையான அன்பு வச்சுருக்க இடத்துல விட்டு கொடுத்து வந்தால் தாங்க அந்த வாழ்க்கை சுருக்கமாக இருக்கும், வந்து நீடிக்கும். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கணும், சரிங்களா. அதுதான் நம்ம வாழ்க்கையை சுருக்கமாக மாற்றும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உண்மையான அன்பு இருக்கிற எல்லாத்துக்குமே பிரச்சனையும் அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை கடந்து வந்து சமாளித்து நம்ம வந்தால் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் போடுற வீடியோ என்ன சொல்ல வரேங்கிறத புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்.